அனைவருக்கும் வணக்கம். ஆலவாய் அரசி அத்தியாயங்கள் 15 மற்றும் 16. அத்தியாயம் 15. செவிலியின் பொறாமை. செவிலியின் உள்ளமோ எரிமலையாக கொதித்தது. அடக்கக்கூடிய சக்தி மிகுந்திருந்ததால் அதை அவள் வெளியே புலப்படுத்திக் கொள்ளவில்லை. எந்த காரணத்திற்காக திருப்பதி யாத்திரைக்கு அவள் அடிக்கோலினாலோ அந்த யாத்திரை அவள் வரையில் வெற்றிகரமாக அமையவில்லை. அவள் ஒன்று நினைக்க வேங்கடவன் ஒன்று நினைத்து விட்டார் போலும். லிங்கம நாயகன் கோபுர வாயிலில் அளித்த மகத்தான வரவேற்பும் பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் மங்கம்மா சொக்கநாதருக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டாள் என்பதை எடுத்து காட்டின. பெருமூச்சு ஒன்று சுடுதணலாக வெளிவந்தது. கண்களிலே குரோதம் கொப்பளித்தது. உள்ளத்து உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக இருப்பேன் பொறாமை கொழுந்துவிட்டு எரிவதை ஓவியம் போல எழுதி காட்டிவிடும். தாயே, எல்லாமே தங்கள் ஆசையால் ஏற்பட்டவைதான் என சொக்கநாதர் செவிலியின் அடிகளில் வீழ்ந்து வணங்கினார். மங்கம்மாளின் வடிவழகை கண்டதில் இருந்து ஓரளவிற்கு சொக்கநாதர் மனமும் மாறித்தான் இருந்தது என்றே கூற வேண்டும். திருப்பதி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்தது செவிலி தாய். அவர்களுடைய அந்த முயற்சி இல்லாதிருந்தால் அழகு மங்கை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமா? இப்படியும் மதுரை மன்னர் எண்ணியதும் உண்டு. செவிலியின் மெய் சிலிர்த்தது. மாநிலம் ஆளும் மன்னவன் தன் பாதத்தை தொட்டு வணங்குவது என்றால் தனக்கும் பெருமதிப்பு இன்றும் இருக்கிறது. பெருமதிப்பும் தகுதியும் மரியாதையும் இருக்கும் பொழுது தன் மகன் அழகிரி மட்டும் இன்னும் உயர்நிலை அடையாமல் இருப்பது ஏன்? தன்னுடைய செல்வாக்கு சொக்கநாதரிடம் செல்லவில்லையா? தன் பேச்சுக்கு சொக்கநாதர் மதிப்பு தரவில்லையா? அழகிரிக்கு தஞ்சை அரியணையை அளிக்குமாறு வேண்டினேனே. முடிவு செய்வதில் என்ன தயக்கம்? அரியணையில் அமர நாள் குறிப்பது இருக்கட்டும். இடிபாடுகள் நிறைந்த இடத்தை சரி செய்து புதிய மாளிகை எழுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையாவது செய்ய வேண்டாமா? திருப்பதிக்கு புறப்படுவதற்கு முன்பே நான் கேட்டுக்கொண்டேன். அப்பொழுதே மாளிகை செப்பனிடும் வேலைகளை தொடங்கி இருந்தால் இந்நேரம் புதிய மாளிகை கம்பீரமாக எழும்பி இருக்கும். என மீண்டும் பெருமூச்சு நாகத்தின் மூச்சினை போல எழுந்தது. சொக்கநாதர் திரும்பி பார்த்தார். அம்மா என அழைத்தார். அவர் அம்மா என்று அழைக்கும் போது எல்லாம் செவிலிக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். தான் வளர்த்த குழந்தை என்ற பெருமிதம் ஏற்படும். என்ன பையன்? தன் சொல்லை நிறைவேற்றாத ஒரு மகனை அடைந்திருப்பதில் அப்படி என்ன மகிழ்ச்சி ஏற்பட முடியும்? அம்மா, தங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காணோமே. கண்கள் கலங்கியுள்ளனவே. மகனுக்கு திருமணம் என்னும் போதில் மகிழ்ந்து குதூகலிக்க வேண்டியவர்கள் இப்படி வேதனை தோய்ந்த முகத்துடன் இருக்க காரணம் என்ன? ஒருவேளை நான் தவறாக புரிந்து கொண்டேனா? தங்கள் கண்களில் ததும்புவது ஆனந்த கண்ணீரா? சொல்லுங்கள் தாயே, முறையாக பெண் கேட்க முக்கியமானவர்களை அனுப்புகிறேன். தாங்களும் கூட அவர்களுடன் செல்ல வேண்டுமே என கூறவும் செவிலி ஒரு கணத்தில் தனது நிலையை உணர்ந்து தன் உணர்ச்சிகளை வெளிக்கு புலப்படுத்திக் கொள்ளாமல் தனது வெளிநீரையும் துடைத்துக் கொண்டு, வருத்தமா? எனக்கா? நான் வளர்த்த மகாராஜன் உனக்கு திருமணம் என்றவுடன் என் உடலில் புரிய முடியாத புத்துணர்ச்சி ஏற்பட்டது. புதுமை உணர்வை தாங்கக்கூடிய வயதா எனக்கு? உடலில் ஒருவித நடுக்கம் ஏற்பட்டது. என் திட்டங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி வருகின்றன எனும் போது ஏற்பட்ட பெருமிதம் ஆனந்தமாகி கண்களில் நீர் ததும்ப வைத்துவிட்டது. சிங்காதனத்தில் நீ அமர்ந்த போது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட 10 மடங்கு அதிக மகிழ்ச்சி எனக்கு இப்பொழுது ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் எனக்கு பேச்சு வரவில்லை. என் திட்டங்கள் நிறைவேறுகின்றன உண்மை. அது உன் விஷயத்தில்தான். என்னை பொறுத்தவரை நான் நினைப்பது நிறைவேறவில்லையே என செவிலி கூறுவதற்குள் சொக்கநாதர் பரபரப்புடன் குறுக்கிட்டு, என்ன சொல்கிறீர்கள்? என்ன சொல்கிறீர்கள் தாயே? நீங்கள் நினைப்பது நிறைவேறவில்லையா? சொல்லுங்கள் தாயே, என்ன செய்ய வேண்டும் என்றார். செவிலி ஏமாற்றம் நிறைந்த சிரிப்பு ஒன்றை உகுத்து, நான் எண்ணுவது அனைத்தும் நடந்து விடுமா? அப்படியெல்லாம் நடந்துவிட்டால் எனக்கு கர்வம் வந்துவிடும் என்றுதானே ஆண்டவன் அளவோடு நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றாள். சொல்லுங்கள் தாயே. சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நிறைவேறா ஆசையை சொல்வதில் என்ன பயன் உண்டு? எனக்கு இப்போது ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சி ஒன்றே போதும். நீ மதுரை மன்னனாகிவிட்டாய். விஜயநகர அரச பரம்பரையைச் சேர்ந்த மங்கையர் திலகம் மங்கம்மாளை மணக்கப் போகிறாய். அதுவே எனக்கு போதும். என் வயிற்றில் பிறந்ததானாலே தாழ்வுற்று விட்ட அழகிரி இப்படியே மதுரை வீதிகளில் சோம்பலுடன் சுற்றி வரட்டும்.
அவனது திறமைகள் அனைத்தும் பாழாகட்டும். சோம்பல் அசுரர்களின் இருப்பிடம். வேலையற்ற அவனது மூளையில் தீய திட்டங்கள் அனைத்தும் சேரட்டும். அவன் செய்யும் பழி பாவங்களுக்காக அவன் தண்டனை அடையும் போது அவன் செவிலியின் மகன் என்ற பெயர் பெறட்டும் என செவிலி சொல்லி வரும்போது சொக்கநாதர் குறுக்கிட்டு, என்ன சொல்கிறீர்கள் தாயே? அழகிரிக்கு என்ன அவப்பெயர் வந்துவிடும்? தஞ்சை நாட்டை பொறுப்புடன் பார்த்து கொள்ளும் பெரும் கடமையை அவனுக்கு அளித்திருக்கிறேனே, அதில் அவப்பெயர் வர நியாயம் இல்லையே என்றார். தஞ்சையை கட்டியாலும் கடமையா? பால்மனையில் வீற்றிருந்தா? பொல்லாத கண்களை சுற்றியுள்ளவர்கள் சுழலவிட, பொறாமை உள்ளவர்கள் பூசலை கிளப்பிவிட. தாயே, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தெளிவாக கூறுங்கள். தவறு செய்பவரை உடனே நான் தண்டிக்கிறேன். சொல்லத்தான் வந்தேன், அதற்குள் நல்ல செய்தி சொல்லிவிட்டால். இனியவை கூறும்போது கவலை தரும் செய்தியை கூறுவானேன்? நீங்கள் உடனே சொல்லுங்கள் தாயே. என் மகன் தஞ்சையில் அமர்வதை மற்றவர்கள் விரும்பவில்லை. மற்றவர்கள் என்றால்? இப்போது பெயரை கூற விரும்பவில்லை. தஞ்சை மாளிகையை செப்பனிடச் சொன்னாயே, அதை நிறைவேற்ற தடை ஏற்பட்டு விட்டது. தடை செய்தவர்கள் யார்? இடிபாடுகளை அகற்றுமாறு உத்தரவிடாமல் மௌனமே சாதிக்கிறார்கள். யார் அவர்கள் தாயே? அழகிரிக்கு அந்தஸ்து ஏற்படுவதை விரும்பாதவர்கள். அதை கேட்டதும் சொக்கநாதருக்கு ஆத்திரம் எல்லையை கடந்தது. நல்ல காரியத்திற்கு இடையூறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் என் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. சொல்லுங்கள் தாயே, என் உத்தரவை நிறைவேற்றாதவர் யார்? செவிலி கூறிய குற்றச்சாட்டை கேட்டு அதற்கு காரணமானவர் யார் என அறிந்தபோது சொக்கநாதர் திடுக்கிடவில்லை. பிரதானி கிருஷ்ணப்பர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதன் பின்னணியில் மகத்தான திட்டம் ஏதாவது இருக்கும். செவிலியை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு செல்ல சொல்லிவிட்டு பிரதானியை வரவழைத்தார். கிருஷ்ணப்பர் தமது முதிய பிராய அனுபவத்தால் எந்த செயலையும் ஆலோசித்தே முடிவு எடுப்பது வழக்கம். தஞ்சை மாளிகை இடிபாட்டை சரி செய்து புதிய மாளிகை அமைக்கும் விஷயத்தையும் தஞ்சை நாட்டின் பொறுப்பை அழகிரியிடம் ஒப்படைக்கும் பொறுப்பையும் ஒன்று சேரவே ஆலோசித்தார். அழகிரி வெங்கண்ணாவை சந்தித்த செய்தி ஒற்றர் மூலம் கிருஷ்ணப்பரை எட்டி இருந்தது. வெங்கண்ணாவின் நடவடிக்கைகளை முன்பே அறிந்திருந்த கிருஷ்ணப்பர் ஒற்றர்களை மேலும் தீவிரமாக முடுக்கலானார். அவர்கள் அவ்வப்போது அறிந்து வந்த செய்தியை அலசி ஆராய்ந்து தஞ்சை மாளிகை இடிபாடுகளை சீர்திருத்தும் நடவடிக்கையை சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது என்ற முடிவிற்கு வந்தார். ஒற்றர்களிடமிருந்து தாம் கண்டறிந்தவற்றை மன்னரிடம் எடுத்தும் கூறினார். சொக்கநாதர் சிறிது நேரம் யோசித்தார். கிருஷ்ணப்பரிடம் தனது முடிவையும் தெரிவித்தார். அவர் சென்ற பிறகு சொக்கநாதர் செவிலியை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். இவ்வளவு விரைவில் தன்னை அரசர் அழைப்பார் என செவிலி எதிர்பார்க்கவில்லை. தஞ்சையிலிருந்து அழகிரியும் வந்திருந்தான். மன்னர் எதற்காக தன் தாயை அழைக்கிறாரோ என்ற கவலை அவனை சூழ்ந்தது. தாயே, தங்களுடைய குறையை விசாரித்தேன். தஞ்சை நாட்டின் நிர்வாக பொறுப்பை அழகிரியிடம் ஒப்படைப்பதாக நான் முன்பே அறிவித்து விட்டேன். மாளிகை புதுப்பிக்கும் விஷயமாக நான் பிரதானியை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறேன். உங்கள் எதிரிலேயே நான் அதற்கான உத்தரவிடுகிறேன் என கூறிவிட்டு செவிலியை அமருமாறு கேட்டுக்கொண்டு கிருஷ்ணப்பரையும் அழைத்து வருமாறு பணியாளை பணித்தார். கிருஷ்ணப்பர் வந்து வணங்கினார். தஞ்சை மாளிகை இடிபாடுகளை அகற்றுங்கள். விரைவிலேயே அங்கு சபா மண்டபம் ஆயத்தமாகட்டும். செவிலித்தாயும் அழகிரியும் தாங்களும் மற்றும் பரிவாரங்களுடன் சந்திரகிரிக்கு செல்கிறீர்கள். பொன்னும் மணியும் பொருளும் ஆபரணங்களும் ஆடை அணிகளும் சுமந்து யானை குதிரை பல்லக்கு செல்லட்டும். திருமணத்திற்கு பெண் கேட்க என் அருமை செவிலித்தாயை தவிர வேறு யார் தக்கவர் உள்ளார்? உடனே பயணம் ஆயத்தமாகட்டும். இதற்கிடையில் தக்கவர்களை கொண்டு பாழடைந்த தஞ்சை மாளிகை இடிபாடுகளை அகற்றி புது மாளிகையை கட்டச் சொல்லுங்கள் என சொக்கநாதர் உத்தரவிட்டார். கிருஷ்ணப்பர் வணங்கிவிட்டு மன்னரின் உத்தரவை நிறைவேற்ற சென்றார். செவிலியால் ஏதும் பேச முடியவில்லை. மன்னரின் ராஜதந்திரம் பளிச்சென செவிலிக்கு புரிந்துவிட்டது. அழகிரியையும் அழைத்துக் கொண்டு சந்திரகிரிக்கு பெண் கேட்டு தூது செல்ல வேண்டுமாம். செல்கிறேன். நானும் அழகிரியும் அங்கு செல்வது அரிய வாய்ப்புதான். மங்கம்மாளை அழகிரி காண முடியும். அழகிரியின் அழகை அவள் காண முடியும்.
அவனது பெருமையை எடுத்துச் சொல்வேன். தஞ்சை நாட்டு மன்னராக ஆகப் போவதை பற்றி கூறுவேன். சொக்கநாதர் மீது மங்கம்மாளுக்கு வெறுப்பு ஏற்படும் வகையில் எனது திட்டத்தை செவ்வனே செய்து முடிப்பேன் என்ற உறுதியான எண்ணத்துடன் தனது இல்லத்திற்கு சென்றாள் செவிலி. அத்தியாயம் 16. பெண் கேட்க போனார்கள். மதுரையில் இருந்து கிருஷ்ணப்பர் தலைமையில் சந்திரகிரி நோக்கி பெண் கேட்க ஊர்வலம் போன்று குழுவினர் புறப்பட்டனர். பொன்னும் பொருளும் புத்தாடை அணிகளையும் சேடிகள் தாங்கி இருந்தனர். செவிலியும் அழகிரியும் அந்த குழுவில் இருந்தனர். சந்திரகிரிக்கு செல்லவே அழகிரிக்கு மனம் இல்லை. அவன் சிந்தனை முழுமையும் தஞ்சையிலேயே இருந்தது. வெங்கண்ணாவின் அழகு மகளை காணாமல் அவனால் ஒரு நொடியும் இருக்க முடியாது என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. அவளை நெருங்கி பேச வேண்டும், பழக வேண்டும் என துடிதுடித்துக் கொண்டிருந்தான். அதற்கு வெங்கண்ணாவின் அனுமதியும் ஆமோதிப்பும் தேவை. அவன் தஞ்சைக்கு வந்தால் அவர் அவனை விட்டு பிரிவதே இல்லை. திட்டங்களும் யோசனைகளும் பல பல கூறிக்கொண்டே இருப்பார். தனது திறமை மிகுந்த அனுபவங்களை அவர் அவனிடம் நேரம் போவதே தெரியாமல் கூறுவார். தனக்கு மிகவும் வேண்டியவர்களான தஞ்சை பிரமுகர்களின் இல்லங்களுக்கு கூடவே அழைத்து செல்வார். அதனால் வெண்ணாற்றங்கரை நந்தவன வீட்டிற்கு அவனால் தனியே செல்ல முடியவில்லை. தனியே செல்வதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். அந்த அழகு மகளின் வெளிநோக்கும் அவள் இதய துடிப்பும் இதழ் துடிப்பும் அவளுக்கு அதே உணர்ச்சி இருக்கிறது என்பதை அவனுக்கு புலப்படுத்தின. நெருங்கி பேசினால் அவள் உள்ளத்தை உணரலாம். அவளை தன் வயமாக்கி தஞ்சையும் முழு உரிமையுடன் கிடைத்துவிட்டால் ஸ்வர்க்கம்தான். வெங்கண்ணாவின் பேச்சிலும் கூட அப்படி ஒரு சமிக்கை தெரிவதாகவே அவனுக்கு தோன்றியது. தஞ்சை அரசரை என வெங்கண்ணா அழைத்தார். அப்படி அழைப்பதில்தான் எனக்கு திருப்தி இருக்கிறது. வயதில் இளையவர் நீங்கள், பெயர் கூறி அழைக்கலாம். இன்னும் அரியணை அமரவில்லை, இளவரசே என அழைக்கலாம். எனினும் இந்த தஞ்சை சிங்காதனத்தில் அமரப் போகிறவர் மட்டுமல்லர், அமர வேண்டியவர் நீங்கள். அதனால் அரசே என்றே அழைக்கிறேன். இந்த அரசு கட்டிலில் அமர வேண்டுமென்றால் நீங்கள் சொக்கநாதரின் பிணைப்பிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என தனது பேச்சை தொடங்கினார். அழகிரி சிரித்துக் கொண்டு, கூண்டு திறந்தால்தான் பறவை விடுதலை பெறும் என்றான். கூண்டு திறந்திருக்கிறது அரசே, ஆனால் காலுடன் சேர்ந்து பொன் சங்கிலி ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது. அதை அறுத்து எறிய வேண்டும். மதுரை மன்னருடைய கட்டளைக்கு அடிபணியும் வரை நீங்கள் சுதந்திர அரசர் என்ற பெயர் பெறவே முடியாது. பழைய வரலாறு தெரியுமா? ஏதோ ஒரு முறையை தவிர தஞ்சை மதுரைக்கு அடிபணிந்து கப்பம் கட்டியதே கிடையாது. அழகிரி மட்டும் அதற்கு விதிவிலக்கா என வெங்கண்ணா கூறி அழகிரியின் முகத்தையே நோக்கினார். அழகிரியின் பார்வை அழகியின் உயிலான நடையை நோக்குவதிலே இருந்தது. எழிலான அங்க அசைவுகளை பருகுவதில் லைத்தது. வெங்கண்ணா தொண்டையை கணித்துக் கொண்டு, நான் பெரும் திட்டங்களை வைத்திருக்கிறேன். என் மகளின் நல்வாழ்விற்காக என் கடைசி மூச்சுள்ளவரை தியாகம் பல செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். மகள் தஞ்சை அரியணையில் அமர்பவரை மணக்க வேண்டும், அல்லது என் மகளை மணப்பவரை எப்படியாவது தஞ்சை அரியணையில் அமர்த்திவிட வேண்டும் என கூறிய போது அழகிரி உடனே திடுக்கிட்டு, என்ன சொல்கிறீர்கள் வெங்கண்ணா? உங்கள் மகளை மணப்பவரையா என கேட்டுவிட்டு நகைத்தான். ஆம் அரசே, நான் அரசே என்று அழைக்கும் அந்த சொல்லுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என் திட்டங்களை நம்பி ஏற்று நடத்த வேண்டும். இந்த வெங்கண்ணா தஞ்சை பிரதானியாக மதுரை மன்னர் எதிரே சமதியாக அமர வேண்டும். நான் சொல்வதை நீங்கள் சற்று கவனமாக கேட்க வேண்டும். ஆற்று நீரை வெள்ளம் கொண்டு போய் விடாது. தஞ்சை அரியணையில் அரசியாவதற்கே என் மகள் வளர்கிறாள், அவ்வளவே. வெங்கண்ணாவின் பார்வை, பேச்சு அழகிரியை மெய்சிலிர்க்க வைத்தது. அழகு கண்ணி கமலியை அடைய வேண்டும். தஞ்சை அரியணையை முழு உரிமையுடன் அடைய வேண்டும். இரண்டும் தான் நமது லட்சியம். வெங்கண்ணாவின் லட்சியமும் அதே. பிறகு என்ன இடையூறு இருக்கிறது லட்சியத்தை அடைவதற்கு? வெங்கண்ணா சொல்வதை கேட்க வேண்டியதுதானே. அழகிரி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். கம்பீரமான பார்வையை வரவழைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் கமலியின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தோம் என்பதை வெங்கண்ணா அறியவில்லை என்பதை தானே கற்பனை செய்து கொண்டு,
வெங்கண்ணா அவர்களே, சொல்லுங்கள், நான் உடனே என்ன செய்ய வேண்டும்? இருவர் லட்சியமும் ஒன்றேதான். லட்சிய இதய ஒற்றுமை உடையவர்கள் ஒன்று சேர்ந்தால் சாதிக்க முடியாதது என்பதும் உண்டா என்ன? தஞ்சை அரியணையில் நான் அமர வேண்டும். அதற்கு என்ன வழி, அதை சொல்லுங்கள் என கேட்டான். இடது கை மெல்லிய மீசையுடன் விளையாடியது. தஞ்சை அரியணையில் சுதந்திர மன்னராக அமர வேண்டும் என சொல்லுங்கள் என வெங்கண்ணா திருத்தினார். ஆம், அதுதான் என் விருப்பம், என் தாயின் விருப்பமும். ஆக, தாய் என்று சொன்னவுடன் நினைவுக்கு வருகிறது, தங்கள் தாய் மதுரை மன்னரிடம் மிக செல்வாக்கு பெற்றவள் அல்லவா? நிச்சயமாக. என் தாயின் வேண்டுகோளினால்தான் எனக்கு தஞ்சையை அளிக்க முன்வந்தார் சொக்கநாதர். தஞ்சையை அளிக்க என்பதை திருத்த விரும்புகிறேன். தஞ்சையில் அவருடைய பிரதிநிதியாக இருக்க என்பது பொருள். சிற்றரசர் அந்தஸ்து கூட கிடையாது. மேலும் உங்கள் தாயின் வேண்டுகோளினால் அல்ல, வற்புறுத்தலினால் தான் அவர் தஞ்சைக்கு பிரதிநிதியாக நியமிக்கவும் சம்மதித்தார். உங்களுக்கு மற்றவர்கள் அனைவருமே விரோதிகள்தான். தளபதி, பிரதானி, ராயசம் அனைவருமே உங்களுக்கு அளிக்கப்பட்ட பதவி உயர்வை விரும்பவில்லையே. என் உரிமையை நான் பெற்றேன். சொல்லப்போனால் மதுரையிலும் எனக்கு பங்கு உண்டு. பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கை அது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது உடனே மதுரைக்கு செல்ல வேண்டும். தங்கள் தாயிடம் சில முக்கிய செய்திகளை பற்றி கூற வேண்டும். இந்த முயற்சியில் தாயின் பங்கு மகத்தானது. என் தாய் என் உயர்வுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார். மாளிகையில் நடக்கும் அந்தரங்க கூட்டத்தின் நிகழ்ச்சிகளை தாய் அறிய வேண்டும். முன்பே அவ்வாறு அறிந்ததால் தான் சொக்கநாதருக்கு ஏற்படவிருந்த பெரும் ஆபத்து முளையிலேயே கிள்ளப்பட்டது என்றான் அழகிரி. இப்போது நமக்கு ஏற்படவிருக்கும் இடையூறையும் ஆபத்துகளையும் நாமும் முளையிலேயே நசுக்கி விடலாம். சற்று மூளையை கவனத்துடன் செலுத்தினால். சொல்லுங்கள் வெங்கண்ணா. இல்லை இல்லை பிரதானி அவர்களே. இருவரும் வாய்விட்டு சிரித்தனர். அழகிரியின் சிரிப்பில் மேல்போக்கான தன்மை இருந்தது. வெங்கண்ணாவின் சிரிப்பில் ஆழம் இருந்தது. கிருஷ்ணப்பரும் ராயசமும் தளபதியும் கூடி பேசுவார்கள். உங்களை கண்காணிக்க ஒற்றர்களையும் நியமிப்பார்கள். மாளிகை மேட்டை தோண்டும் வேலையை தடை செய்வார்கள். அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் வெங்கண்ணா. ஏன் தடை செய்வார்கள்? மாளிகை மேட்டிற்கு அடியில் புதையல் இருக்கிறதே. மாளிகை சரிந்த போது புதைந்தவையா அது? இல்லை, பொக்கிஷ அறை இருந்த இடத்தில் ஓர் புதையல். அந்த புதையலில் ஏராளமான பொன் ஆபரணங்கள் உள்ளன. அவை சோழர்கள் காலத்தவை. அவற்றை மதுரை பொக்கிஷத்துடன் சேர்த்து விடுவார்கள். அதனால் நமது பொக்கிஷம் என்றுமே மதுரையை நம்பி வாழும்படிதான் இருக்கும். நமக்கு மட்டும் அந்த செல்வம் கிடைத்தால் என்றுமே மதுரையை எதிர்த்து நிற்க சக்தி ஏற்படும். அது மட்டுமல்ல, ஏராளமான அராபிய குதிரைகளையும் வாங்க முடியும். குதிரைப்படை பலம் இருந்தால்தான் எதிரிகளை எளிதில் வெல்லலாம். யானைப்படைகளுக்கு போடும் தீனியினால் கால் பங்கு கூட குதிரைப்படையை காப்பாற்ற ஆகாது. அதனால் மாளிகையை துண்டும் பொறுப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். இவற்றை அறிந்து பேசி முடிக்கும் வரை மதுரையிலே இருக்க வேண்டும். தஞ்சை மாளிகை இடிபாடுகளில் பேய் உழவுவதாக வதந்தியை பரவவிட வேண்டும். நெருங்குபவர்களை அது அடித்து கொன்று விடுவதாக கதை கட்டிவிட வேண்டும். பேயா? அந்த பேய் நம்மை மட்டும் ஒன்றும் செய்து விடாதா? அங்கு ஏன் பேய் வருகிறது? நம்பும்படியாக கதையை சொல்ல வேண்டாமா? சொல்லப்போனால் பேய் நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். கன்னியாக மாண்ட, காதலுக்காக தியாகம் செய்த மோகனாங்கியின் ஆவி அங்கு சுற்றி கொண்டுதான் இருக்கும். நம்பும்படியாக அந்த கதையை செய்து விடுவோம். அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் மதுரை செல்லுங்கள். நான் சொல்லும் வரையில் அங்கேயே தங்கி இருங்கள். தஞ்சைக்கு செல்லுமாறு மன்னர் என்னை வற்புறுத்தினால்? உங்கள் மன்னர் திருப்பதிக்கு யாத்திரை சென்றுள்ளார். வரும் வரை நீங்கள் மதுரையிலேயே இருங்கள். வெங்கண்ணாவின் சொல்படியே அழகிரி நடந்தான். சொக்கநாதரோ இப்போது தன் தாயுடன் சந்திரகிரிக்கு செல்லுமாறு கட்டளையிடுகிறார். அழகிரியை அழைத்து அவனது தோள் மீது தமது கரத்தை போட்டுக்கொண்டே, அழகிரி, சந்திரகிரிக்கு பெண் கேட்டு முறையாக தூது செல்வதில் உன்னை விட எனக்கு நெருங்கியவர்கள் யார் உள்ளனர்?
தாயும் நீயும் மற்ற பரிவாரங்களோடு சென்று வா. மதுரை நாட்டு அரியணையில் என்னுடன் அமரப்போகும் வருங்கால ராணியை நீ பார்க்க வேண்டாமா தம்பி? அவள் அழகை நான் எவ்வாறு வர்ணிப்பேன் அழகிரி? தகுதி வாய்ந்த அவளது குணநலன்களையும் நீ கேட்டறிந்தால் மகிழ்வாய். திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று நினைத்திருந்த என் மனதையும் மாற்றிவிட்டாள் அவள். சந்திரகிரிக்கு நல்ல செய்தி கொண்டு செல்லும் உன் வாழ்வு சிறக்கட்டும் என மகிழ்ச்சி பொங்க பேசினார். அழகிரி தன் தாயிடம் மதுரையிலே இருக்க வேண்டியதன் அவசியத்தை வற்புறுத்தி, நீங்களும் சம்மதித்து விட்டீர்களே தாயே, நம் இருவரையும் சந்திரகிரிக்கு அனுப்புவது அரசரின் பெரும் சூழ்ச்சி என அறிந்து கொள்ளவில்லையா என கேட்டான். இங்கு எந்தவித சூழ்ச்சியும் இல்லை, அப்படி நடந்தும் விடாது. சந்திரகிரிக்கு உன்னையும் அனுப்புவதில்தான் நம் வெற்றி இருக்கிறது. மங்கம்மாளை உனக்கு மனம் செய்விக்க வேண்டும் என்பதே என் திட்டம். சொக்கநாதருக்கு மங்கம்மாள் என்பதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். மங்கம்மாளை உன்னை கண்டால் உன் தோற்றத்தை கண்டு மயங்கி விடுவாள். நான் தக்கபடி பேசி உனக்கு அவளை மனமுடித்து விடுகிறேன். சந்தேக கேள்வி ஏதும் கேட்காமல் என்னுடன் அமைதியாக வா என செவிலி கோரினாள். அதை கேட்டு அழகிரி திடுக்கிட்டான். மங்கம்மாளை எனக்கு மனம் முடிக்கப் போகிறாளா என் தாய்? ஒன்றும் புரியவில்லையே. கமலியை மணந்து தஞ்சையின் சுதந்திர அரசராக போவதாக முடிவு செய்திருப்பது என்ன ஆவது என குழம்பினான் அழகிரி. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.